உடலாகவோ ஒரு நபராகவோ இல்லாமல் ஒரு தூய விழிப்புணர்வாக எல்லையற்ற ஒரு வெளிக்குள் நுழையும்போது அங்கே உடல்கள், மக்கள், பொருள்கள், இடங்கள் அல்லது காலம் என்று எதுவும் இருப்பதில்லை. அதற்கு பதிலாக எல்லையற்ற அறியப்படாத சாத்தியக்கூறுகள் ஆற்றலாக மட்டுமே இருக்கின்றன. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே அறிந்த விஷயங்களைப் பற்றி சிந்தித்தால், நீங்கள் மீண்டும் காலம் மற்றும் இடத்தின் முப்பரிமாண யதார்த்தத்திற்கு திரும்பி விடுகிறீர்கள். ஆனால் அந்த அறியப்படாததின் இருளில் நீங்கள் நீண்ட நேரம் நிலைத்திருக்க முடிந்தால், அது உங்கள் வாழ்க்கையில் புதிய, அறியப்படாத விஷயங்களை உருவாக்க உங்களை தயார்படுத்தும். இதற்காக கடந்த கால நினைவுகளிலிருந்தும் எதிர்காலத்தைப் பற்றிய கணிப்புகளிலிருந்தும் உங்களை தடுத்து நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்படுகிறது. உங்கள் உடலையும் வாழ்க்கையில் உள்ள நபர்களையும் பொருட்களையும் தாண்டி ஒரு தூய விழிப்புணர்வாக மாறும்போது நீங்கள் அந்த நிலையை அடைய முடியும். விஞ்ஞானிகள் அணுவைத் ஆட்டம் தாண்டிய துணை அணு உலகை சப் ஆட்டமிக் வேர்ல்ட் ஆராயத் தொடங்கிய போது குவாண்டம் பிரபஞ்சத்தை கண்டுபிடித்தனர். அணுக்கள்தான் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்திற்கும் அடிப்படை. ஓர் அணுவின் மையத்தில் ஒரு கருவும் நியூக்ளியஸ், அதைச் சுற்றி எலக்ட்ரான்ஸ் கொண்ட ஒரு பெரிய புலமும் உள்ளது. இந்த புலம் அதில் உள்ள சிறிய எலக்ட்ரான்களுடன் ஒப்பிடும்போது மிகவும் பெரியது. அது 99% வெற்றிடமாக தோன்றுகிறது. ஆனால் அந்த இடம் உண்மையில் காலியாக இல்லை. அது கண்ணுக்கு தெரியாத ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட ஆற்றல் அதிர்வெண்களாலான ஒரு தகவல் களமாக ஃபீல்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கிறது. எனவே நமது பிரபஞ்சத்தில் திடப்பொருளாக தோன்றும் அனைத்தும் உண்மையில் 99% ஆற்றல் அல்லது தகவலே ஆகும். உண்மையில் பிரபஞ்சத்தின் பெரும் பகுதி இந்த வெற்று இடத்தால் ஆனது. பருப்பொருள் மேட்டர் என்பது இந்த பரந்த வெளியுடன் ஒப்பிடும்போது மிகச் சிறியது. ஆராய்ச்சியாளர்கள் அந்த பரந்த புலத்தில் சுற்றி வரும் எலக்ட்ரான்கள் முற்றிலும் கணிக்க முடியாத ரீதியே செயல்படுவதைக் கண்டறிந்தனர். அவை ஒரு நொடியில் இங்கே இருக்கின்றன, அடுத்த நொடியில் காணாமல் போகின்றன. இதற்கு காரணம் எலக்ட்ரான்கள் ஒரே நேரத்தில் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளாக இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் அல்லது நிகழ்தகவுகளாக ப்ராபபிலிட்டிஸ் இருக்கின்றன. ஒரு பார்வையாளர் அப்சர்வர் தனது கவனத்தை குவித்து ஒரு பொருளை தேடும்போது மட்டுமே அந்த கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் மற்றும் தகவல் புலம் நாம் எலக்ட்ரான் என்று அழைக்கும் ஒரு துகளாக பார்ட்டிகிள் மாறுகிறது. இதை அலைச்சார்பின் சரிவு கொலாப்சிங் த வேவ் ஃபங்க்ஷன் அல்லது குவாண்டம் நிகழ்வு குவாண்டம் இவெண்ட் என்று அழைக்கிறார்கள். பார்வையாளர் தனது கவனத்தை திருப்பியவுடன் அந்த துகள் மீண்டும் ஆற்றலாக மறைந்து விடுகிறது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், அந்த பருப்பொருளான துகள் எலக்ட்ரான் ஒரு பார்வையாளர் இல்லாமல் இருக்க முடியாது.